ஜெய் மோடி சர்க்கார், ஜெய் ஸ்ரீராம். தப்பு பண்ணிட்டிய விஜய், தப்பு பண்ணிட்டிய. பேசாமல் உன்னோட 108 எம்எல்ஏஸ் எண்ணிக்கை கொண்டு போய் கவர்னர்ட்டு கொடுத்துருந்துட்டான், உன்னை ஆட்சி அமைக்க கூப்பிட்டுருப்பாரு. நீ இந்த காங்கிரஸ் 5 பேர் ஏப்பா, அவனே வந்து தேசத்தில் நம்ம நாட்டில் இலங்கை தமிழரை கொலை பண்ணி நாசமாக போன இந்த நாசமாக போக வச்ச ஒரு கொலைகாரன் அந்த காங்கிரஸ் கட்சிக்காரன். அவன் ஒரு 5 சீட் இருக்கான்னு சொல்லி அவன் ஆதரவு கொடுத்தான்னு சொல்லி நீங்கள் போய் அவனுடைய ஆதரவு கடிதம் எடுத்துகிட்டு போகிறீங்களே. ஏங்க 28 மாநிலத்தில் 22 மாநிலத்தில் ஆட்சி செய்கிற பாஜக என்ன இழிச்ச வாயினுங்களா? நாங்கள் உங்களுக்கு அன்னைக்கே என்ன சொன்னேன், 113 106 8 இருக்கிறீங்க, போய் அமித்ஷா ஆரம்பி. இப்போ நீங்கள் இப்போ காங்கிரஸ் சேர்த்துட்டீங்க வைங்க. அதாவது காங்கிரஸ் இல்லாத இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்பது தான் பிஜேபியுடைய திட்டம். ஆனால் அந்த நேரத்தில் போய் நீ காங்கிரஸோட சேர்ந்து கூட்டணி ஆட்சி அமைக்கிறேன்னு இதெல்லாம் ஜோலி ஆகுமா? உனக்கு என்ன சொல்கிறதுன்னா, மக்கள் உங்களுக்கு ஓட்டு போட்டு 108 சீட்டு கொடுத்துருக்காங்க. சரி, இவ்வளோ தான் கொடுத்துருக்காங்க. நான் போய் இன்னும் 2 வாரத்தில் ஆட்சி அமைக்கிறதுக்கு நான் ஆதரவு தரேன்னு சொல்லிட்டு போக வேண்டியது தானே. எங்கே அதுக்கு முன்னாடி நீங்கள் போய் அமித்ஷாவில் பார்த்துருக்கணும். நீ சும்மா இங்கே உட்காந்துட்டு பண்ணீங்கன்னா இவன் ஏடிஎம்கே கட்சிக்காரன் பண்ணுறான், அவனுடைய எம்எல்ஏவெல்லாம் காப்பாற்றி ஆக்கணும். அதுக்கெல்லாம் ஒரு இது டிஎம்கேக்காரன் அவங்க கட்சியெல்லாம் காப்பாற்றணும். 2வது இந்த விசிக கம்யூனிஸ்ட் இவங்கெல்லாம் வந்து திமுகவில் வளர்க்கப்பட்டிருக்காங்க 5 வருஷமாக. அவ்வளவு சீக்கிரமெல்லாம் உங்களை வந்து ஆதரவு கொடுத்துட மாட்டாங்க. அதே மாதிரி என்டிஏ கூட்டணியில் அந்த பாட்டாளிமன்ற கட்சி என்பது என்டிஏக்கு ஒரு நன்றியுள்ள கட்சி. அந்த கட்சியெல்லாம் வந்து உங்களுக்கு ஒரு ஆட்சி அமைக்கிறதுக்கு ஒரு ஆதரவு தந்துருமா? நீங்கள் என்ன பண்ணணும், மெயின் காரணம் என்டிஏ கூட்டணி கட்சி தலைவர் யார், எடப்பாடியார், அவரை போய் பார்த்துருக்கணும். அப்படி இல்லையா நேராக நீ டெல்லிக்கு போயிருக்கணும் ஃப்ளைட் ஏறி. எலெக்ஷன் ரிசல்ட் வந்த மறாதனால காலை ஏறி நீ போய் இருந்தீங்கன்னா உனக்கு ஆட்சி அமைக்கிறது. இன்னைக்கு இப்போ நீ இங்கே வந்து கெஞ்சுறதுக்கு பேசாமல் நீங்கள் வந்து டெல்லிக்கு போனீங்கன்னா முடிஞ்சு போச்சு ஜோலி. நாளைக்கு உங்களை காலையில் ஆட்சி அமைக்க கூப்பிட்டுருவார். அதுக்கு பின்னாடி நீங்கள் வந்து 2 வாரம் என்ன 2 மாதமும் எடுத்துக்க. அப்புறம் வேணால் நீ ஆட்சி நிரூபிக்கிறதுக்கு உனக்கு எத்தனை எம்எல்ஏ வேணாலும் நீ வாங்கிக்க. அந்த மாதிரி தான் நீ பண்ணியிருக்கணும். நீ இந்த காங்கிரஸ் கட்சி பையன், அந்த பப்புடு, அவன் ஒரு கேடு கட்ட பையன். அவன் மேலே எதிர்கட்சியாக ஒரு 100 சீட்டு கூட இல்லை. இப்போ திமுக இருக்கிறனால அவங்க ஒரு 20-30 சீட் எக்ஸ்ட்ரா இருக்காங்க. அந்த மாதிரி இருக்கிற பையனை நம்பி போய் நீ போய் ஆட்சி அமைக்கிறேன்னு போய் பேசாமல் போய் நாளைக்கு கேரளா ஃப்ளைட் ஏறி போய் டெல்லியில் போய் அமித்ஷாவை பாருங்கள், தோழி முடிஞ்சு. நாளைக்கு சாயந்தரம் நீங்கள் வந்து இறங்கும்போது பதவி ஏற்றுக்கிறதுக்கு தொண்டர்கள்லாம் கூப்பிட்டு பதவி ஏற்றுக்குங்க. ஏப்பா அந்த கம்யூனிஸ்ட்டு அந்த கம்யூனிஸ்ட்டு இந்த விசிக இந்த பிஜேபியில் ஒரு சீட்டு, அப்புறம் இந்த பாமக இது அமமுக இவங்கெல்லாம் சும்மா கூட்டுன்னு வந்துடுவாங்கன்னு நினச்சிங்களா நீங்கள்? இல்லை குதிரை பேரம் பேசலான்னு பார்க்குறீங்களா? அதெல்லாம் நடக்காதுமா. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இடத்துல ஸ்டாண்டிங்கில் இருக்காங்க. அதனால் பார்த்து சோதனமாக பொழைச்சிக்குங்க. நீங்கள் உங்களுக்கு ஒரு முதல்வர் ஆசை இருந்ததுன்னா நீங்கள் போய் முதல்ல அமித்ஷாவை பாருங்கள், வெற்றி நிச்சயம். ஜெய் மோடி சர்க்கார், ஜெய் அமித்ஷா தார்பார்.